சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. வாருங்கம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கு சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். வணக்கம். நைனே விஜயனையா வணக்கம். வணக்கம் அம்மா. சசிகலா அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம். நானும் நலமாக இருக்கின்றேன். நன்றி சிவகாமி. நன்றி. இன்றைக்கு காதலும் கண்ணியமும் என்ற தலைப்பில் என்னுடைய கவிதையை வழங்குகின்றேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், எதிர்பார்ப்பில்லாத அன்பே காதல் என்பார். காதல் வாழ்விலே களவு சிறந்தது, கற்பு வாழ்விலும் காதல் சிறந்தது. காதலில் கண்ணியம் மிகுந்தது, கண்டதும் காதல் காணாமல் காதல். பெருந்தினை என்னும் பொருந்தா காதல், வருந்த வைக்கும் வன்மம் சேர்க்கும். கைக்கிளை என்னும் ஒருதலை காதல், இருக்கின்றாள் என்பது ஒன்றே எனக்கு இன்பம் என்றார் பாவேந்தர் அன்று. எனக்கின்றி ஏன் இருக்கின்றாள் என அமிலம் வீசும் ஒருதலை காதல் இன்று. எனக்கு இன்றி ஏன் அவள் இருக்கின்றாள் என அமிலம் வீசும் ஒருதலை காதல் இன்று. செம்புல பெயல் நீராய் கனிந்த காதல், திரைமறைவாய் இருந்ததை திரை விலக்கி காட்டிட, இன்று கழிவு நீராய் காணல் நீராய் கசிந்து அழிகிறதே. களவு மனம் கந்தர்வ மனம் பாதுகாப்பு இல்லை என, இருமணம் இணைய திருமணம் புரிந்து நல்லறம் கண்ட காதல், இன்று லிவிங் டுகெதர் என சேர்ந்தும் புரிதலின்றி விவாகரத்து என பிரிந்தும், நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் என்று தடம் மாறியும், கணவன் மனைவி உறவு என்பது காலம் கடந்து பெருந்துணையானது, 7 பிறவிக்கும் வரும் துணையானது. காலம் கடந்து பெரும் துணையானது, 7 பிறவிக்கும் வரும் துணையானது. தோழமை என்றும் கூட்டாளி என்றும் வாழ்க்கை துணையை இப்படியா பார்ப்பது? முன்னாள் என்றும் இந்நாள் என்றும் வாழும் நீங்கள் மாறுவது எந்நாள்? ஏனோ கண்ணியமும் குறைந்ததே இந்நாள். அன்பும் அறனும் வள்ளுவம் தந்தது நமக்கு, கண்ணியமில்லாத காதலை போற்றுதல் எதற்கு? அன்பும் அறனும் வள்ளுவம் தந்தது நமக்கு, கண்ணியமில்லாத காதலை போற்றுதல் எதற்கு? தமிழருவியின் இணையரை பாருங்கள், தமிழருவியின் இணையரை பாருங்கள், கண்ணியம் மிக்க தமிழ்ப்பணி காதலை போற்றுங்கள். இவர்களைப் போல் பலரை பார்த்து கற்று வாழுங்கள், இவர்களைப் போல் பலரை பார்த்து கற்று வாழுங்கள். வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், சென்னை. ஆமாம், அந்த கவிதையோடு இணைந்திருந்தார் அருமையாக சிவகாமி. எதிர்பார்ப்பில்லாதது காதல் என்று குறிப்பிட்டு, களவு கந்தர்வ மனம் என்று புரிதலோடு இருந்த காதல் இன்று லிவிங் டுகெதர் என கண்ணியம் மாறிப்போனது ஏன் என்று கவிதையில் கேட்டு முடித்திருந்தார். அருமையம்மா, மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.